வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 11 நாள் 8 வியாழக்கிழமை ஆகஸ்ட் 21, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இன்று ஒரு தகவல். ஐக்கிய நாடுகள் சபையில் 193 நாடுகள் இருக்கின்றன. இந்த 193 நாடுகளில் வெறும் 7 நாடுகளிடம்தான் நவீன போர் விமானத்தை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கிறது. அந்த 7 நாடுகளில் நமது பாரதமும் ஒன்று. உலகத்தின் 6 நாடுகளிடம்தான் அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி தொழில்நுட்பம் இருக்கிறது. அந்த 6 பேர்ல நாமும் ஒருவர். உலகத்தின் 5 நாடுகளிடம்தான் நவீன பாலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் என்கிற ஏவுகணை தொழில்நுட்பம் இருக்கிறது. 5 பேர்ல நமது பாரதமும் ஒன்று. உலகத்தின் 4 நாடுகள் தான் நிலவில் மிருதுவாக தரையிறங்கி இருக்கின்றன. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதில் நாமும் ஒருவர். உலகத்தின் 2 நாடுகள் தான் தி ஃபாஸ்டஸ்ட் சூப்பர்சானிக் க்ரூயிஸ் மிசைல் என்கிற மிக வேகமாக பறக்கக்கூடிய, அதை போர்ப்படையில் சேர்த்திருக்கிற நாடுகள் 2 நாடுகள். 2 நாடுகளும் சேர்ந்து இதை செய்திருக்கின்றன. ஒரு நாடு ரஷ்யா, இன்னொரு நாடு நமது இந்தியா. அந்த ஏவுகணையின் பெயர் பிரம்மோஸ். இத்தனை திறமை மிக்க நம் நாட்டில் ஒரே 1% மக்களின், அதாவது 146 லட்சம் பேர் எண்ணங்களையும் செயல்களையும் ஒருங்கிணைத்தால் நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், நேர்மையான திறமை வாய்ந்த நிர்வாகம், பொருளாதார கலாச்சார முன்னேற்றம் அனைத்தையும் கொண்ட உலகை வழிநடத்தும் நாடாக இந்தியா உருவாகும் என்று நம்புகிறது நல்லோர் வட்டம் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவில் யார் கலந்து கொள்ள முடியும்? நல்லோர் வட்டம் மாநில குழு வெளியீடு. 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 15 அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினத்தில் அவரது கனவான வளமான வலிமை படைத்த இந்தியா என்ற இலக்கை அடைய உறுதியேற்று நல்லோர் வட்டத்தால் தொடங்கப்பட்ட கலாம் ஆண்டு வருகிற அக்டோபர் 15, 2025 அன்று கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழா மதுரை AKNK பேலஸில் நடைபெறவிருக்கிறது. இவ்விழா 2020 மற்றும் 2021 சென்னை ஸ்ரீ பெரும்புத்தூரில் உள்ள சால்காம்ப் நிறுவனத்திலும், 2022 கோவை ஆதித்யா கன்வென்ஷனிலும், 2023 திருச்சி கிராண்ட் எம்பயர் கன்வென்ஷன் ஹாலிலும், 2024 சென்னை சாந்தோம் செயின்ட் பீட்ஸ் அரங்கத்திலும் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு ஆண்டுமே இலக்கை நோக்கி நல்லோர் வட்ட கட்டமைப்பின் வளர்ச்சி அளவீடு செய்யப்பட்டு வருகிறது. அந்த கட்டமைப்பு கலாம் ஆண்டு 6 ஒரு மைல்கல்லாக காண முடியும். அதுவே கலாம் ஆண்டு 6 சிறப்பு. இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியும் என்று நல்லோர் வட்டத்தின் மாநில குழு வரையறை செய்துள்ளது. நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் ஒருவர், மாநில வழிகாட்டி 3 பேர், கள பொறுப்பாளர்கள் 9 பேர், மண்டல பொறுப்பாளர்கள் 12 பேர், மாவட்ட பொறுப்பாளர்கள் 40 பேர், மாவட்டங்களின் கள பொறுப்பாளர்கள் 360 பேர், 100 துறைகளின் பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு துறைக்கும் 10 நபர்கள் கொண்ட குழுவாக 1000 பேர்கள், 1525 நபர்கள், இவர்களுடன் தமிழக ஆளுமைகள் 75 நபர்கள் மற்றும் தொடர்ந்து ஏதாவது ஒரு துறையில் செயல்பட்டு சாதனை புரிந்து வரும் 11 சமூக அமைப்புகள், NGOக்கள், ஒவ்வொன்றும் 11 நபர்கள் கொண்ட குழுவாக 9 அமைப்புகள் இடம்பெறுவார்கள். இதுவே ஒற்றுமையும் கட்டுப்பாடும் வாய்ந்த லட்சிய சமுதாயம். இதுவே கலாம் ஆண்டு 6 வளர்ச்சியாக நல்லோர் வட்டம் நம்புகிறது என்று நல்லோர் வட்டம் மாநில குழு முடிவு செய்துள்ளதாக மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். இவ்விழா அக்டோபர் 15 கலாம் பிறந்த தினத்தன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். முகாமில் கலந்து கொள்பவர்கள் காலை 9:50 மணிக்கு முன்னதாக வருகை தந்து அடையாள அட்டை பெற்றிருக்க வேண்டும் என்பது வழக்கமான ஒன்றுதான் என்று முத்துகிருஷ்ணன் மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. ஊராட்சி நிர்வாகத்தோடு இணைந்து செயல்படும் எரசக்கநாயக்கனூர் நல்லோர் வட்டம் கிராம வளர்ச்சி குழு. எரசக்கநாயக்கனூரில் வாரந்தோறும் தவறாமல் சந்தித்து வரும் நல்லோர் வட்டம் கிராம வளர்ச்சி குழு தமது கிராமத்தில் உள்ள குறைபாடுகளை ஊராட்சி நிர்வாகத்திடம் எடுத்து சொல்லி வருவதன் காரணமாக நேற்று கிராமத்தில் உள்ள மின் விளக்குகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளதாக எரசக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் திரு கிருஷ்ணசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி.
தஞ்சை சோமசுந்தரம் உள்ளம் நாடி இல்லம் தேடி சேலம் பாக்கியலட்சுமி அம்மா. யோகா மனநலம் துறை மாநில பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி அவர்கள் அவரது கணவர் மற்றும் நண்பர்களுடன் தஞ்சை சென்றபோது இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் சோமசுந்தரம் அவர்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்றபோது ஐயா அவர்களது துணைவியார் மற்றும் தஞ்சை நல்லூர் வட்டம் மாவட்ட பொறுப்பாளர் சிவசண்முகம், உலக சமாதானம் துறை மாவட்ட பொறுப்பாளர் மன்னர் உமாசங்கர் ஆகியோரது உபசரிப்பு உரையாடல் மறக்க முடியாதது என்று பாக்கியலட்சுமி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் இல்லம் தேடி உள்ளம் நாடி. நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி சுயதொழில் செய்து வரும் மகாலட்சுமி ராஜா அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் செயல்பாடுகள் குறித்து விளக்கியதாக ஈரோடு மண்டல பொறுப்பாளர் தங்கமணி தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. வாழ்நாள் முழுவதையும் நாட்டிற்காக அர்ப்பணித்து துணிச்சலுடன் பல சாதனைகளை புரிந்த முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் பத்மபூஷன் TS சௌந்தரம் அம்மையாரின் பிறந்த தினம் இன்று. நம்ம தமிழ்நாட்டில் மறக்க முடியாத சாதனையாளர்கள் ஒருவரான TVS மோட்டார் நிறுவன அதிபர் TV சுந்தரம் ஐயங்கார் லட்சுமி அம்மாள் தம்பதிக்கு 1905 ஆண்டில் ஆகஸ்ட் 18 அன்று மகளாக பிறந்தவர்தான் சௌந்தரம். மிகச்சிறிய வயதிலேயே பாட்டு, வீணை என பல கலைகளை கற்று தேர்ந்தவர். துணிவு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பிறரை சார்ந்திராத தன்மை, சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் பக்குவம் போன்றவற்றையும் கூடவே வளர்த்து கொண்டார். இவையெல்லாம் தான் பிற்காலத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டும் ஓர் தலைவியாக அவரை உருவெடுக்க செய்தன. இவருக்கு அந்த கால வழக்கப்படி ஜஸ்ட் 12ஆம் வயதிலேயே திருமணம் நடந்துச்சு. ஆனா மனமாகி சில வருடங்களில் பிளேக் நோயினால் கணவர் இறந்துவிட இளம் விதவையாக வீட்டுக்குள் முடக்கப்பட்டார் சௌந்தரம். ஒரு சமயம் அப்பா சுந்தரத்தை தேடி வீட்டுக்கு வந்திருந்தார் விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா. சௌந்தரத்தின் நிலை கண்ட அவர், வீட்டிலேயே பூட்டி வைத்து வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள், கல்வியை தொடர செய்யுங்கள் என்று சொன்னதுதான் சௌந்தரத்தின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. படு ஆர்வமாய் பள்ளி படிப்பு, அதைத் தொடர்ந்து டெல்லி மற்றும் சென்னையில் மருத்துவ படிப்புகளை முடித்து சிறந்த மருத்துவ நிபுணராக உருவானார். 1935ஆம் ஆண்டு சௌந்தரம் டெல்லியில் உள்ள லேடி ஆர்ட் டின்ச்சு மருத்துவக் கல்லூரியில் படித்து மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார். பிறவியிலேயே அறிவு சுடராக பிரகாசித்த இவரது திறமை நாட்பட நாள்பட மேலும் மேலும் பிரகாசிக்க தொடங்கியது. பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக இவர் தேர்ந்தார். MBBS பட்டம் பெற்ற பிறகு மகளிர் மருத்துவம், தாய் சேய் நலம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றார். சென்னையில் சுமார் 2 ஆண்டுகள் மருத்துவராக பணியாற்றினார். இவர் டெல்லியில் படித்து கொண்டிருந்த காலத்திலேயே சேவா கிராமம் சென்று மகாத்மாவை சந்தித்திருக்கிறார். அங்கு பல சேவைகளில் பங்கு கொண்டிருக்கிறார். அது தவிர சென்னை, மதுரை ஆகிய நகரங்களிலும் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து சுதந்திர போரில் தனது பங்கினை அளித்து வந்திருக்கிறார். அப்பாவை போலவே சமூக சேவை மற்றும் அரசியல் ஆர்வம் சௌந்தரத்துக்கும் இருந்தது. அதனால் மதுரையில் சொந்தமாக இலவச மருத்துவமனையை ஆரம்பித்தார். கிராமங்களில் வாழும் ஏழை மக்களுக்கு மருத்துவ சேவையை அளித்தவர். கூடவே சமூக சேவைகளையும் மேற்கொண்டார். அப்பகுதிகளில் தீண்டாமை ஒழிப்பு, காங்கிரஸ் கட்சி பணி என்று ஈடுபட்டிருந்த ஹரிஜன சேவா சங்க காரியதரசி ராமச்சந்திரனோடு பழகும் வாய்ப்பு சௌந்தரத்துக்கு கிடைத்தது. அவருடைய பணிகள், ஆங்கில சொற்பொழி இவையெல்லாம் அவரையே திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு சௌந்தரத்திற்கு ஏற்பை ஏற்படுத்தின. பெற்றோர் உட்பட பலரும் எதிர்த்தனர். அதை மீறி 1940ஆம் ஆண்டில் ராட்டையில் நூற்ற நூலில் மாங்கல்யன் நான் தயாரித்து மஞ்சள் தடவி கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார் காந்தி அடிகள். இந்த விதவை பிளஸ் கலப்பு திருமணம் இக்காலத்தில் பரபரப்பாக பேசப்பட பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வலம் வந்தார் சௌந்தரம். சௌந்தரத்தின் சிறப்பான சேவைகளை பாராட்டியதோடு கிராமப்புறங்களில்
இன்னும் அதிக அளவிலான சேவைகள் நடைபெற வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்கினார் காந்தி. இதையடுத்து 1947ஆம் ஆண்டில் திண்டுக்கல் அருகே காந்தி கிராமம் தொடங்கப்பட்டு பள்ளி, கல்லூரி, மாணவ மாணவியர் விடுதி, விவசாயம், நெசவு, சுகாதாரம், கட்டட வேலை, பயிற்சி முகாம், ஆராய்ச்சி மையம், வேலை வாய்ப்பு என அனைத்து உதவிகளும் மக்களுக்கு கிடைக்க செய்தார் சவுந்தரம். 1952இல் சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் இவர் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது சட்டசபைக்குள் நுழைந்த முதல் பெண்மணி என புகழ் பெற்றார். வினோபாபாவே தமிழகம் விஜயம் செய்த போது டாக்டர் சவுந்தரம் அவருடன் பயணம் செய்து அவரது பூதான இயக்கத்தில் பங்கு கொண்டார். 1956இல் பிரதமர் ஜவஹர்லால் மற்றும் திருமதி இந்திரா காந்தியுடன் இவர் சீனாவிற்கு விஜயம் செய்தார். கிராம பொருளாதாரம், கிராம சுகாதாரம் ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டு பணியாற்றினார். 1957ஆம் ஆண்டு தேர்தலில் மிகவும் பின்தங்கிய வேடச்சந்தூர் தொகுதியில் நின்று சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தொகுதிக்கு கல்வி, சுகாதாரம், சாலை வசதிகள், மின்சாரம் இவற்றை கொண்டு வந்து பெருமை சேர்த்தார். இந்தியாவில் உள்ள 4 காந்தி மியூசியங்களில் மதுரை மியூசியத்தை டாக்டர் VN ராமசுப்பிரமணியத்துடன் சேர்ந்து உருவாக்கினார். 1960இல் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் துணைத் தலைவர் ஆனார். 1962ஆம் ஆண்டு தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டுகள் கல்வி மற்றும் சமூக நலத்துறை அமைச்சராக பணியாற்றினார். குழந்தைகள், கல்வி, சமூக நலம் ஆகியவற்றில் இவர் அதிக கவனம் செலுத்தினார். 1974இல் காந்தி கிராமத்தின் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிழக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்தின் போது இவர் கிராமமாக சென்று மக்களிடையே ஒற்றுமையும் அமைதியும் ஏற்பட பாடுபட்டார். தான் ஒரு செல்வந்தர் வீட்டு பெண் என்ற நினைப்பே இல்லாமல் எப்போதும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை, சுகாதாரம், பொருளாதார வளர்ச்சி இவற்றுக்காகவே இறுதி வரை பாடுபட்டார். இன்றைக்கு காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் என விருட்சமாக தழைத்தோங்கி நிற்கிறது அந்த நிறுவனம். தொண்டு செய்தே வாழ்ந்து வந்த நல்லுள்ளம் 1984ஆம் ஆண்டு மறைந்து போனது. அவருடைய கண்கள் தானமாக அளிக்கப்பட்டு இன்னொருவருக்கு பார்வையை தந்தன. மருத்துவத்தை சேவையாக கருதி தொண்டாற்றிய சவுந்தரம் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினர், மத்திய துணைக்கல்வி அமைச்சர் போன்ற பதவிகளையும் வகித்தார். குழந்தைகள் மற்றும் பெண்கள் முன்னேற்றத்துக்காக இவர் செய்த சேவைகளை பாராட்டி 1962ஆம் ஆண்டு பத்மபூஷன் என்ற உயரிய விருதை கொடுத்து கௌரவித்தது இந்திய அரசு. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.